அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 30 days 30 ரமலானுடைய சேலஞ்சில் இன்னைக்கு டே 6ல் இருக்கும் சகோதரர்களே. இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறோம்னா, அதிகமாக நீங்கள் கோபப்படுவீங்களா? உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் அளக்காம அதிகமாக விட்டுருவீங்களா? அப்போ உங்களுக்காக தான் இந்த சேலஞ்சுங்க. நோம்புடைய மாசத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல ஒரு சஹாபி வந்து சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், இந்த 2 பெண்மணிகள் இருக்கிறாங்க, அவங்க நோன்பு வச்சு மயக்கம் போட்டு உயிர் விடுற அளவு இருக்குது. நபி அமைதியாக இருந்தாங்க. இதே மாதிரி முதல் டைம், 2வது டைம் இருக்குது, 3வது டைம் அதே போல் அந்த சஹாபி வந்து திருப்பி சொல்ல உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணிகளை வர சொல்றாங்க. வந்து ஒரு பெரிய ஒரு குட்டையில, அதாவது ஒரு டெக்ஸ மாதிரி இருக்கிற இடத்துல அதுல வாமிட் இருக்க சொல்றாங்க. 2 பெண்மணிகளும் வாமிட் எடுக்கிறாங்க. எடுத்தா ரத்தம், கரிகள் எல்லாம் வருது சகோதரர்களே. உடனே இந்த பெண்மணிகளை பார்த்து சொல்றாங்க, நீங்க நோன்பு வைக்கலன்னு அப்படின்னு. எதன் காரணமா என்று கேட்டபோது இந்த 2 பெண்மணிகளும் நோன்பு வைத்துக் கொண்டு தேவையில்லாத பேச்சுகளில் ஈடுபட்டார்கள், அதே போல் புறம் பேசினார்கள் என்று சொன்னார்கள் சகோதரர்களே. ஆக உண்மையாகவே நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம நோன்பு வச்சுட்டு எத்தனை பேர்கிட்ட நம்ம எப்படி பேசியிருப்போம்? கெட்ட வார்த்தைகளா இருக்கட்டும், புறம் பேசுறதா இருக்கட்டும், பொய் பேசுறதா இருக்கட்டும், தேவையில்லாத விஷயங்கள் பேசுறதா இருக்கட்டும், இந்த 4 விஷயங்களுமே நோன்பாளிக்கு கூடவே கூடாது. புகாரியில் ஒரு ஹதீஸ் வருது, யாராவது உங்களிடத்தில் வந்து சண்டையிட்டாலோ அல்லது தேவையில்லாத விஷயங்கள் பேசினாலோ நான் நோன்பாளி என்று அவர்களிடத்தில் சொல்லுங்கள் என்று வருது. அழகாக இந்த ஹதீஸ் கீழே கொடுத்திருக்க பாருங்க. ஸோ இனிமேலாவது, இதுக்கு முன்னாடி நடந்திருக்கட்டும், அல்லாஹ் இடத்தில் தௌபா செய்து கொள்ளுங்கள். இனிமேலாவது நாம் ஒவ்வொரு நோன்பு வைக்கும் போது இந்த சேலஞ்சை கடைபிடிக்கணும் சகோதரர்களே. இந்த 4 விஷயங்கள் இருந்து பேசாமல் இருக்க வேண்டும் சகோதரர்களே. இப்படிப்பட்ட உங்களுடைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்கள், அவர்களையும் நீங்கள் மாற்றுங்கள் சகோதரர்களே. இன்ஷா அல்லாஹ் இதே போல் நல்ல ஒரு சேலஞ்சில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.